ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேத்தைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு? லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,176. எக்ஸாக்டாக நாம கொடுத்திருந்த நம்மளோட R2 அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் ப்ரைஸை பெருசா விடவே இல்லை. காலையில ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனுக்கு கீழே ஒரு 40 பாயிண்ட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ செட் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்து பெருசா அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வரவே இல்லை. நம்மளோட R2க்கு கீழே வரவே இல்லை. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,050 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருந்து பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாவே மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். கூடவே ஓப்பன் எங்க கிடைக்குது, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகுறானா பிலோ ட்ரேட் ஆகுறானா அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ காலையில ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலவே தான் காலையில இருந்து டே ஃபுல்லாவே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே தான் ட்ரேட் ஆயிருக்கான். நாம சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்குங்களும் ஐடிஎம்மா மாறிடுச்சு. நேத்தைய ரேஞ்சும் சின்ன ரேஞ்சா இருந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருந்தோம். அதை தாண்டி நேத்து நாம பார்த்தீங்கன்னா இந்த R2 அப்படின்றது 23,850 அந்த காலோட ஸ்ட்ரைக்கை தான் நாம சூஸ் பண்ணியிருந்தோம். 23,850 அப்படின்ற கால் சூஸ் பண்ணியிருந்தோம். கூடவே இன்னொரு புட்டோட ஸ்ட்ரைக்கையும் சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. நாம சூஸ் பண்ணியிருந்த கால் புட் 2 பேரோட பிரைஸும் ஆட் பண்ண பிரைஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 150 பக்கத்துல தான் இருந்தது. இன்னைக்கு நாம சூஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்ட்ரைக்கோட லோ அப்படின்றதே ரூ. 346. ரூ. 150 மேல ட்ரேட் ஆனா இந்த 23,850 கால் ரூ. 150 மேல ட்ரேட் ஆனாவே R2க்கு மேல நிக்கக்கூடிய வாய்ப்பு தான். இவன் லோ அப்படின்றதே 346. அப்ப கண்டிப்பா R2க்கு மேல தான் ட்ரேட் ஆகணும் அப்படின்றது தான் லாஜிக். நாம இந்த லெவல்ல என்னைக்குமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவலா சொல்றதே கிடையாது. ஏன்னா இதை தாண்டி லைவ் மார்க்கெட்ல டிகே எப்படி நடக்குது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். என்ன நடந்தா செல்லர் வெளியே போவான், என்ன நடந்தா திரும்ப உள்ள வருவான், ஆவரேஜ் பண்ணுவான், இந்த லாஜிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஆப்ஷன்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ண முடியும். இப்போ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது இல்லை. ஒரு ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் 150 பாயிண்ட் அப்படின்றது வந்திருந்தாலும் ஆப்ஷன்ஸ்ல பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கல. கால் ஆப்ஷன்னா நல்ல ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓப்பனிங்லேயே ஆச்சு. அதுக்கடுத்து லைவ் மார்க்கெட்ல பெருசா இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எந்த இடத்துல நல்ல பிரீமியம் அப்ரிசியேஷன் கிடைக்கும், எந்த இடத்துல பையருக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். இது எதுவும் தெரியாம நானும் ட்ரேட் பண்றேன், எனக்கும் பை செல் பட்டன் அமுக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நஷ்டத்துல முடியக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து நாம பார்ப்போம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் நம்மளோட R2 என்ன இருக்க போகுது அப்படின்னா 24,380. அதுக்கடுத்து 24,303, 24,147, 24,069. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன பண்ணணும்? பிரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 24,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். 24,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இப்படி கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல அடுத்த ஒரு அப்சைட் ட்ரெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி 24,200 இதுக்கு கீழே நிக்கிறதே மார்க்கெட் கீழே போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணும். 24,200 அப்போ இந்த 250க்கும் 200க்கும் வெறும் 50 பாயிண்ட் தான் டிஃபரெண்ட் இருக்கு.
இந்த ஏரியால இருக்கிற ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, அப்ப 200 250 இதுல கால் போட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே லைவ் மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மார்க்கெட்ல எல்லா நாளும் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்தா பையருக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்ன நடந்தா நாம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்றத எப்பயும் தீர்க்கமா முடிவு பண்ணிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை யோசிங்க. ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு, எடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல போகுது, அதனால நான் ஆவரேஜ் பண்றேன் அப்படின்ற அந்த இடத்துக்கும் என்னைக்கும் போவாதீங்க. ஏன்னா ஆஹ், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ட்ரேடர் அப்படின்றவங்களே லாஸ்ட்ல இருக்கும்போது ஆவரேஜ் பண்ண மாட்டாங்க. கோடிக்கணக்கான ரூபா வச்சு ட்ரேட் பண்றவங்களே லாஸ்ட்ல இருக்கும்போது ஆவரேஜ் பண்ண மாட்டாங்கன்னா, சின்ன பணத்தை வச்சு பண்ற ரீட்டைல் ட்ரேடரும் லாஸ்ட்ல இருக்கும்போது ஆவரேஜ் பண்ணக்கூடாது. லாஸ்ட்ல இருக்கீங்களா, அதை புக் பண்ணி வெளியே வந்துடணும். இல்ல உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சா வெயிட் பண்ணலாம். மற்றபடி திரும்ப ஆவரேஜ் பண்ணி திரும்ப பொசிஷன் ஆட் பண்ணி உங்களோட ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, வீடியோ